அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பிக்கு தேவையான அலகு 2 கெமிக்கல் பாண்டிங் என்ற பாடப்பகுதியிலிருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய எபிசோடில் நாம் அயனி பிணைப்புகளை பாதிக்கின்ற காரணிகளை பற்றி பார்த்தோம். அதை நாம் உடனடியாக ரீகால் பண்ணிவிட்டு நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளாக போயிடலாம். முதலாவதாக சார்ஜ் ஆன் அயான்ஸ். அயனிகளுடைய மின்சுமையானது அயனி பிணைப்பை எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறது என்பதை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். அயனிகளுடைய அயனி சுமையானது அயனி பிணைப்பை வலுப்படுத்தும். அடுத்ததாக அயானிக் ரேடியஸ், அயனி ஆரம். அயனி ஆரம் குறைவாக இருந்தால் அயனி பிணைப்பு வலுவாக இருக்கும். அயனி ஆரம் அதிகமாக இருந்தால் அயனி பிணைப்பானது வலுவாக இருக்காது. அடுத்ததாக இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். 2 அயனிகளுக்கு இடையேயான தொலைவு. 2 அயனிகளுக்கு இடையேயான தொலைவு மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். அப்படி குறைவாக இல்லை என்று சொன்னால் அயனி பிணைப்பு வலுவாக இருக்காது. அடுத்ததாக லேட்டிஸ் எனர்ஜி, படிக ஆற்றல் என்று சொல்லப்படுவது. இந்த படிக ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும். படிக ஆற்றல் என்று சொல்லப்படுவது அதாவது 2 நேரெதிர் அயனிகள் ஒன்று சேர்ந்து 1 மோல் படிகத்தை அயனி சேர்மமாகிய படிகத்தை உண்டாக்கும் பொழுது, கிறிஸ்டலை உண்டாக்கும் பொழுது, லேட்டிஸை உண்டாக்கும் பொழுது அது வெளியிடுகிற அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் படிக ஆற்றல். இந்த படிக ஆற்றலானது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வேதிப்பிணைப்பும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்க ஆற்றல். ஒரு உலோகத்தினுடைய அயனியாக்க ஆற்றல் எந்த அளவுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேதிப்பிணைப்பானது மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்ததாக எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ, ஒரு அலோகத்துக்கு எலக்ட்ரான் நாட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த அலோகமானது உருவாக்குகிற அந்த அயனி சேர்மத்தினுடைய அயனி பிணைப்பும் வலுவாக இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு. எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது எதிர்மின் அயனியினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். நேர்மின் அயனியினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மை மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு அதிகமாக 2 பேருக்குமே அதிகமாக இருக்கும் பொழுது அவைகள் 2 பேரும் சேர்ந்து உண்டாக்குகிற அந்த அயனி பிணைப்பானதும் வலுவாக இருக்கும். அடுத்ததாக போலரைசேஷன், முனைவாக்கம் என்று சொல்லப்படுவது. முனைவாக்கமானது அயனி பிணைப்புக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். எந்த அளவுக்கு முனைவாக்கம் நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு சகப்பிணைப்பு உண்டாகிவிட வேண்டிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த போலரைசேஷன் ஆனது எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் போன எபிசோடில் பார்த்தோம். ஆகவே போலரைசேஷன், முனைவாக்கம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், முனைவுறு திறன் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், முனைவாக்குகின்ற திறன் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் சகப்பிணைப்பு உண்டாகிவிடும் அயனி பிணைப்புக்கு பதிலாக. ஆகவே இந்த 8 காரணிகளை பற்றி நாம் இப்பொழுது வேகமாக பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் கேள்வி பதிலுக்குள்ளாக போகலாம். முதல் கேள்வி, விச் ஃபேக்டர் டைரக்ட்லி இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் an ionic bond? கீழ்கண்டவற்றுள் எந்த ஸ்டேட்மெண்ட்டு அயனி பிணைப்பை வலுவாக மாற்றுவதாக இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ, டிக்ரீஸ் இன் அயானிக் சார்ஜ். அயானிக் சார்ஜ் என்று சொல்லப்படுவது அயனி சுமை. அயனி சுமையானது அதிகமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர குறைவாக இருக்கக்கூடாது ஒரு அயனி பிணைப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு. இரண்டாவதாக, இன்க்ரீஸ் இன் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். 2 அயனிகளுக்கு இடையேயான தொலைவானது அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கூற்றும் தவறானது. இன்க்ரீஸ் இன் அயானிக் சார்ஜ், நம்ம ஆப்ஷன் ஏவில் பார்த்த மாதிரி அயனி சுமையானது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி குறைவாக இருக்கும்பொழுது அது அயனி பிணைப்பை உண்டாக்காது. ஆகவே ஆப்ஷன் சி கரெக்டு. இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸாக இருந்தாலும் சரிதான், அல்லது அயானிக் சைஸாக இருந்தாலும் சரிதான், அவைகள் மிகவும் குறைவாக இருந்தால் அயனி பிணைப்பானது சாத்தியம் உண்டு. ஆகவே ஆப்ஷன் டியும் தவறான ஒரு கூற்று. ஆகவே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏ, பி, டி இவைகள் 3ம் தவறான கூற்றுகளாக காணப்படுகிறது. ஆகவே இன்க்ரீஸ் இன் அயானிக் சார்ஜ் தான் சரியான கூற்று இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு. நாம் இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்ததாக, அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? அதாவது அயனி பிணைப்பானது கீழ்கண்டவற்றுள் எந்த காரணிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் என்று கேட்குறாங்க. அயானிக் சார்ஜ், அதாவது அயனி சுமை.
அயனி சுமையானது அயனி பிணைப்புக்கு நேர் விகிதத்தில் தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் மின் சுமை அதிகமாக காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அயானிக் பாண்டும் நன்றாகத்தான் இருக்கும். படிக ஆற்றல், எப்பொழுதெல்லாம் படிக ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அயனி பிணைப்பும் வலுவாக இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம், ஒரு அலோகத்தினுடைய எலக்ட்ரான் நாட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அயனி பிணைப்பும் வலுவாகவே இருக்கும். அடுத்ததாக நாம் ஆப்ஷன் சிக்கு வரும். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுவது இரண்டு அயனிகளுக்கு இடையேயான தொலைவு. அந்த இரண்டு அயனிகளுக்கு இடையேயான அந்த தொலைவானது மிகவும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அது அயனி பிணைப்பை வலுவிழக்க செய்யும். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் ஆனது மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது அது அயனி பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தும். ஆகவே அந்த தொலைவு அதிகரிக்கும் போது அயனி பிணைப்பானது குறைகிறது. தொலைவு குறைவாக இருக்கும் பொழுது அயனி பிணைப்பானது வலுப்படுகிறது. ஆகவே ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு கூற்று. இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த். இரண்டு அயனிகளுக்கு இடையேயான தொலைவானது அயனி பிணைப்பினுடைய வலிமைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் என்று இதன் மூலம் தெளிவாகிறது. நாம் இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போகலாம். Which compound is expected to have the strongest ionic bond? கீழ்கண்டவற்றுள் எந்த அயனி சேர்மம் அல்லது எந்த சேர்மத்தில் அயனி பிணைப்பு வலுவாக இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். NaCl, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடில் அயனி பிணைப்பு வலுவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் சோடியம் ப்ளஸ்ஸு Cl மைனஸ் இரண்டுமே அயனிகள் தான், இரண்டுமே நேரெதிர் அயனிகள். ஆகவே நல்ல ஒரு வலிமையான ஒரு அயனி பிணைப்பு இருக்கும் என்று நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துருவோம். ஆப்ஷன் பி MgO. இந்த MgO பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற இந்த அயனிகள் மெக்னீஷியம் 2+ மற்றும் ஆக்சைடு O2-. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீஷியம் 2+ அதிக அயனி சுமை காணப்படுகிறது. அதாவது Mg2+ இருக்குது. ஆனால் அதுவே சோடியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா சோடியம் +1 அவ்வளோதான், ப்ளஸ் Cl மைனஸ் அவ்வளோதான். அதாவது இரண்டுமே அயனிகளாக இருந்தாலும் அயனி சுமையானது இதில் குறைவாக இருக்கிறது. அயானிக் சார்ஜ் கம்மி, ரெண்டுத்துலேயுமே அயானிக் சார்ஜ் குறைவாக இருக்கிறது. ஆனால் MgOவில் மெக்னீஷியம் 2+க்கு அதிகமான அயானிக் சார்ஜ், O2- ஆக்சைடு இதுலேயும் அயானிக் சார்ஜ் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இதில் இன்க்ரீஸ்டு அயானிக் சார்ஜ். அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பேருக்குமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஒரு அயனி ஆரங்களை நாம் இங்கே காணலாம். பார்த்தீங்கன்னா O2- ஆக்சிஜனுடைய அணு எண் 8. இப்போ அதில் 2 எலக்ட்ரான் நாம் அதிகமாக சேர்க்கிறோம்னு சொல்லும் பொழுது அதனுடைய அயனி ஆரம் முன்பு இருப்பதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக மெக்னீஷியத்தினுடைய அந்த அணு எண் பார்த்தீங்கன்னா 12. இப்போ மெக்னீஷியம் 2+, அதாவது மெக்னீஷியத்திலிருந்து நம்ம 2 எலக்ட்ரான்களின் நம்ம ரிமூவ் பண்ணும் பொழுது அதனுடைய அயனி ஆரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். ஆக்சிஜனுடைய அயனி ஆரம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல சேம் ரேடியஸை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆல்மோஸ்ட் சேம்னு நம்ம சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் சேம் அயானிக் ரேடியஸை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அயனி ஆரமும் 2 பேருக்குமே அயனி ஆரம் குறைவாக இருக்கும். அடுத்ததாக அயனி ஆரம் குறைவாக இருப்பது மட்டும் இல்லை, 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த தொலைவும் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸும் கம்மியாகவே இருக்கும். ஆகவே சோடியம் குளோரைடை விட மெக்னீஷியம் ஆக்சைடில் நாம் அதிகமான ஒரு அயனி பிணைப்பை பார்க்க முடியும். ஆகவே அடுத்ததாக நம்ம கேபிஆர் பார்க்க போகிறோம். கேபிஆர்லேயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பொட்டாசியம் + and Br-. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். பொட்டாசியம் பாருங்கள், ஒரே ஒரு அயனி சுமை +1. புரோமைட்லேயும் ஒரே ஒரு அயனி சுமை. ஆகவே சோடியம் குளோரைடை போல் இதுவும் என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு அயனி சுமை இருக்கிற காரணத்தினால மெக்னீஷியம் ஆக்சைடை விட இந்த பொட்டாசியம் புரோமைடினுடைய அந்த அயனி பிணைப்பானது கொஞ்சம் வலு குறைந்ததாகத்தான் காணப்படும். அடுத்ததாக நாம் லித்தியம் அயோடைடுக்கு வருகிறோம். பாருங்கள், லித்தியம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் லித்தியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா அது 3. ஆனால் அயோடின் எங்கே இருக்குது பாருங்கள், அயோடின் ஃப்ளூரின்
குளோரின், புரோமின், அதற்கு அடுத்தது தான் அயோடின். லித்தியத்தினுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அயோடைடினுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆகவே இந்த காரணத்தினால இந்த இடத்துல ஒருவேளை முனைவாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த இடத்துல நாம் அயனி பிணைப்பை பாதி அளவு தான் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் இங்கே சகப்பிணைப்பானது முனைவாக்கம் என்ற நிகழ்வின் மூலமாக காணப்படுகிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே NaCl, மெக்னீசியம் ஆக்சைடு, கேபிஆர் இவங்க 3 பேரையும் கூட நாம் அயானிக் பாண்ட் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் லித்தியம் அயோடைடில் பொறுத்த வரைக்கும் நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கு நாம் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, பொட்டாசியம் புரோமைடு இந்த 3 பேரில் நம்ம முதலே சொன்ன மாதிரி சோடியம் குளோரைடில் நமக்கு அயனி சுமை ஒன்று தான் இருக்குது. நேர்மின் அயனியான சோடியத்துக்கும் ஒன்று தான், எதிர்மின் அயனியான குளோரைடுக்கும் ஒன்று தான், -1 தான். அடுத்ததாக கேபிஆரை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியத்துக்கு ஒரே ஒரு அயனி சுமை, புரோமைடுக்கு ஒரே ஒரு அயனி சுமை. ஆகவே நாம் சோடியம் குளோரைடையும் பொட்டாசியம் புரோமைடையும் நாம் நிராகரித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மெக்னீசியம் ஆக்சைடில் தான் நமக்கு அதிகப்படியான மின்சுமை இருக்கிற காரணத்தினால. அடுத்ததாக 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஒரு தொலைவு இருப்பதினால இன்டர்அயானிக் டிஸ்டன்ஸும் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் அயானிக் பாண்டாக மெக்னீசியம் ஆக்சைடு நம்மளால் கண்டறிய முடியும். ஆகவே இந்த கூற்றை பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம் ஆக்சைடு தான் மிகவும் வலிமையான ஒரு அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும் என்று நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹையர் லேட்டிஸ் எனர்ஜி இண்டிகேட்ஸ், படிக ஆற்றல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது அல்லது படிக ஆற்றலினுடைய வெளிப்பாடு என்ன என்று சொல்லி இந்த நான்கு கூற்றுகளை நாம் இப்போ ஆராய போகிறோம். ஹையர் லேட்டிஸ் எனர்ஜி இண்டிகேட்ஸ், அதாவது வீக் அயானிக் பாண்டு இருந்தால், அதாவது வலுவிழந்த அயானிக் பாண்டு அயனி பிணைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது லேட்டிஸ் எனர்ஜியாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் லேட்டிஸ் எனர்ஜியும் வலிமையான அயானிக் பாண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆகவே இது வலுவிழந்த அயானிக் பாண்ட் என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் லேட்டிஸ் எனர்ஜிக்கும் தொடர்பில்லை, எதிர்விகிதத்தில் இருப்பது போல சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் நாம் நிராகரித்து விடலாம். அடுத்ததாக ஆப்ஷன் சி வரும். கிரேட்டர் கோவேலண்ட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. கோவேலண்ட் கேரக்டருக்கும் லேட்டிஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா கோவேலண்ட் காம்பவுண்டு சகப்பிணைப்பின் மூலம் உண்டாகிறது. படிகமானது 2 நேரெதிர் அயனிகள் ஒன்றிணைவதால் கிடைக்கக்கூடிய படிக ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த படிக ஆற்றலானது அயனிக் சேர்மங்களுக்கு மட்டுமே உரித்ததான ஒரு காரியம். ஆகவே கிரேட்டர் கோவேலண்ட் கேரக்டருக்கும் லேட்டிஸ் எனர்ஜிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே நம்ம அதையும் நிராகரித்து விடலாம். அடுத்ததாக லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட், இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட்டை பற்றி இதுக்கு நம்ம பேசவே இல்லை. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சகப்பிணைப்பு மூலக்கூறுகள், சகப்பிணைப்பு சேர்மங்கள் எப்பொழுதுமே லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் தான் கொண்டிருக்கும். அதாவது குறைவான உருகு நிலையை மட்டுமே கொண்டிருக்கும் சகப்பிணைப்பு மூலக்கூறுகள். இந்த சகப்பிணைப்பு மூலக்கூறுகளில் ஒரு சில மூலக்கூறுகள் அதிகமான மெல்ட்டிங் பாயிண்ட்டை கொண்டிருக்கும், அதிகமான உருகு நிலையை கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கன் டை ஆக்சைடு நம்ம பார்க்கலாம். அதனுடைய உருகு நிலையம் பார்த்திங்கன்னா 1713 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக டைமண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் அதனுடைய படிக ஆற்றல் அதனுடைய உருகு நிலை இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் சிலிக்கன் கார்பைடு வராது. அடுத்ததாக கிராஃபைட்லாம் பார்த்திங்கன்னா அதற்கும் அதிகமான உருகு நிலையை கொண்டிருக்கும். அது அதிகமான உருகு நிலையை கொண்டிருப்பதால் தான் ஒரு சில மிஷினரிஸில் அது சீக்கிரமாக உருகாது என்பதை காரணத்தினால அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆகவே சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் தான் குறைவான உருகு நிலையை கொண்டிருக்கும், சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் தான் குறைவான கொதிநிலையை கொண்டிருக்கும். ஆகவே இப்போ லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது சகப்பிணைப்பு மூலக்கூறுகளை இது குறிக்கிறது. சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் மற்றும் லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் இதற்கும் அயனி சேர்மங்களை உண்டாக்குகிற அயனி பிணைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லப்போனால் இவைகள் எதிர் விகிதத்தில் தான் இருக்கும். ஆகவே நம்ம லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்ற சாத்திய கூற்றையும் நம்ம நிராகரித்து விடுவோம். அடுத்ததாக நம்ம ஆப்ஷன் பிக்கு வருவோம். ஸ்ட்ராங்கர் அயானிக் பாண்ட். எப்பொழுதெல்லாம் நமக்கு அதிகப்படியான படிக ஆற்றல் நமக்கு வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த படிகத்துக்குள்ளாக ஸ்ட்ராங்கர் அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஆகவே ஸ்ட்ராங்கர் அயானிக் பாண்டை நாம் இப்பொழுது கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸ்மாலர் அயானிக் ரேடியை ரிசல்ட். எப்பொழுதுமே ஒரு குறைவான அயனி ஆரம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? வீக்கர் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அயானிக் ரேடியஸ் குறைவாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அயானிக் ரேடியஸ் குறைவாக இருக்கும்னு சொன்னால் ப்ளஸ் நியூக்ளியஸில் ப்ளஸ் இருக்கும். ஆகவே எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் ஆனது என்ன செய்யும்னா அதுக்கு எதிரில் இருக்கிற அந்த ஆனையானை என்ன செஞ்சிடும்? அந்த ஆனையான் என்ன செஞ்சிருன்னு சொன்னால் ரொம்ப எளிதில் தன் பக்கமாக ஈர்த்து கொள்ளும். அப்போ அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக தானே இருக்கணும், பட் குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வீக்கர் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுவது ஒரு தவறான ஒரு கூற்று. அடுத்ததாக ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பாருங்கள், ரெண்டுக்கும் இடையில் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கவர்ச்சி இழுவிசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் கவர்ச்சி இழுவிசை, அந்த கவர்ச்சி இழுவிசையானது மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அயனி ஆரம் குறைவாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக அதிகமான கவர்ச்சி இழுவிசையை நம்ம 2 நேரெதிர் அயனிகளுக்கு இடையே நம்ம கவனிக்கலாம். ஆகவே இந்த கூற்று சரியான கூற்று. இருந்தாலும் நம்ம மீதி இருக்கிற 2 கூற்றுகளையும் சரி பார்த்துடலாம். லோயர் லேட்டிஸ் எனர்ஜி, அதாவது அயானிக் ரேடியஸ் குறைவாக இருந்தால் அயனி பிணைப்பு நன்றாக இருக்கும். அயனி பிணைப்பு நன்றாக இருக்கும் பொழுது படிகாட்டலும் அதிகமாக இருக்கும். ஆகவே அயானிக் ரேடியஸும் லாட்டிஸ் எனர்ஜியும் எப்படி இருக்கணும்னா எதிர் விகிதத்தில் தான் இருக்கணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேர் விகிதத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த கூற்றை நாம் நிராகரித்து விடலாம். அடுத்ததாக ரெடியூஸ்டு பாண்ட் லென்த். ஸ்மாலர் அயானிக் ரேடியை ரிசல்ட்ஸ் இன் ரெடியூஸ்ட் பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான ஒரு கூற்று. பாண்டு ஸ்ட்ரென்த்து, ரெடியூஸ்டு பாண்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. எப்படி பாண்டு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது கவர்ச்சி இழுவிசை அதிகமாக இருக்கும் பொழுது ஸ்மாலர் அயானிக் ரேடியையும், அதாவது அயனி ஆரம் குறைவாக இருக்கும் பொழுது கவர்ச்சி இழுவிசை அதிகமாக இருக்கும். கவர்ச்சி இழுவிசை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாண்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கணுமே தவிர அது குறையக்கூடாது. ஆகவே பாண்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணுமே தவிர குறைஞ்சிருக்கக்கூடாது. ஆகவே இந்த கூற்றும் தவறான கூற்று. ஆகவே ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ஏற்ற சரியான ஒரு விடையாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் a large electronegativity difference between 2 atoms generally leads to. அதிகமான எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு 2 அணுக்களுக்கு இடையேயான அல்லது 2 அயனிகளுக்கு இடையேயான எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு மிகவும் அதிக அளவில் இருக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? கீழ்கண்ட 4 கூற்றுகளில் எந்த கூற்று சரியானதாக இருக்கும்? கோவேலன் பாண்டுன்னு சொல்கிறாங்க. கோவேலன் பாண்ட் நெவர். சரிங்களா? 2 வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கும் என்று சொன்னால் கோவேலண்ட் பாண்டு அந்த இடத்துல வாய்ப்பு குறைவு தான். அந்த இடத்துல அயனி பிணைப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மெட்டாலிக் பாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாலிக் பாண்டுன்றது 2 உலோகங்களுக்கு இடையேயுள்ள அந்த ஒரு இழுவிசை, அந்த ஒரு பிணைப்புக்கு பேர் தான் மெட்டாலிக் பாண்டு என்று சொல்லப்படும். உலோக பிணைப்புக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகவே மெட்டாலிக் பாண்டை நம்ம என்ன பண்ணிடலாம்? நிராகரிச்சிடலாம். அடுத்ததான் ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்டுன்னா என்னது? வாட் இஸ் கால்டு ஹைட்ரஜன் பாண்டு? ஹைட்ரஜன் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதற்கும் அயனி பிணைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, அதற்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், HOH. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆனது எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடன் இணைந்துள்ளது. இதே மாதிரியான வேறு ஒரு வாட்டர் மாலிகுல் நாம் எடுத்துக்கும் பொழுது இந்த ஹைட்ரஜன் ஆனது வேறு ஒரு மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடன், அல்லது வேறு ஆக்சிஜன் மட்டும்தான் கிடையாது, வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த எலக்ட்ரான் கவர்தன்மை உள்ள அணுவுடன் என்ன செய்யலாம்? ஒரு சின்னதாக ஒரு கவர்ச்சி விசையை ஏற்படுத்தி கொள்ளும். அதற்கு பெயர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆகவே எலக்ட்ரான் கவர்தன்மைக்கும் ஹைட்ரஜன் பிணைப்புக்கும் தொடர்பு உண்டு, சம்பந்தம் இருக்குது. பட் அந்த ஹைட்ரஜன் பிணைப்புக்கும் அந்த லார்ஜ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆகவே அதை நம்ம நிராகரித்து விடலாம். அப்போ அயானிக் பாண்டு தான் வந்து நமக்கு சரியான விடையாக இருக்கிறது. அதை நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல், ஹை போலரைசேஷன் ரிசல்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். போலரைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸு
அடுத்ததாக ஒரு மைனஸ். இந்த மைனஸ் நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது மைனஸ் சார்ஜ் நமக்கு எதிர் அயனியினுடைய அந்த சைஸ் நமக்கு பெருசாக இருக்கும் பொழுது என்ன செஞ்சிடும்னா, எதிர் அயனியினுடைய அந்த எலக்ட்ரான் கிளவுட் என்ன பண்ணிடும், தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். அது இழுத்துக்கொள்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அந்த கிளவுட் என்ன பண்ணிடும், மொத்தமாக சேர்ந்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும். அப்போ இரண்டு அணுக்களின் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் ஒன்றா ஓவர்லேப் ஆகி கம்பைன் ஆகி நமக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொடுத்துரும். மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் நமக்கு இரண்டு அணுக்களுக்கு இடையே நடக்கும் என்று சொன்னால் அங்கே நம்ம அயனி பிணைப்பை எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்தில் நம்ம சகப்பிணைப்பை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஃபெஜான் சுருளை பொறுத்த வரைக்கும் ஹை போலரைசேஷன், அதிக முனைவாக்கம் எதில் சென்று முடிவடையும் என்று சொன்னால் கோவேலண்ட் கேரக்டரில் தான் போயிட்டு முடிவடையும். கோவேலண்ட் கேரக்டர் தான் நமக்கு அப்போ உண்டாகும். அப்போ ஹை போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இன்க்ரீஸ்டு கோவேலண்ட் கேரக்டர். ஆகவே இந்த ஆப்ஷன் தான் சரியாக இருக்க முடியும். அப்போ இன்க்ரீஸ்டு அயானிக் கேரக்டர் நாம் அதை கணக்கில் கொண்டு வரவே கூடாது. இல்லை நோ சேஞ்ச் இன் பாண்டிங், இல்லை அது சகப்பிணைப்புலாம் வந்து சகப்பிணைப்பு வந்து இது அயனி பிணைப்பாக மாறும், அயனி பிணைப்பு அப்படி நாம் எதுவும் சொல்லிக்க முடியாது. ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாலிக் பாண்டுக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது. மெட்டாலிக் பாண்டுன்றது ஒரு உலோகத்துக்கும் இன்னொரு உலோகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் தான் மெட்டாலிக் பாண்ட். ஆகவே இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். அடுத்த கேள்வியாக லோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எ மெட்டல் ஃபேவர்ஸ். குறைவான அயனைசேஷன் எனர்ஜி, ஒரு உலோகத்துக்கு குறைவான அயனைசேஷன் எனர்ஜி காணப்படும் என்று சொன்னால் அது எதில் சென்று முடிவடையும்? கோவேலண்ட் பாண்டிங்கா, இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங்கா, இல்லை ஆனையான் ஃபார்மேஷனா, இல்லை கேட்டையான் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கேட்டையான் ஃபார்மேஷனில் தான் அது போயிட்டு முடிவடையும். கேட்டையான் ஃபார்மேஷன், வாட் இஸ் கால்டு கேட்டையான் ஃபார்மேஷன்? ஒரு உலோகத்தில் இருக்கிற அந்த வெளிக்கூட்டில் இருக்கிற இணைதிறன் எலக்ட்ரான்களிலிருந்து கடைசி எலக்ட்ரானை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த உலோகமானது உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை எதிர்பார்க்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னதுன்னா அயனியாக்காற்றல், அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜி என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜியை நாம் எப்படி நாம் வரையறுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த உலோகமானது அந்த வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை அவ்வளவு எளிதாக தரவில்லை என்று சொன்னால் நாம் அதிகமான அயனியாக்க ஆற்றலை நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எளிதாக கொடுத்து விடுகிறது என்று சொன்னால் லோ அயனைசேஷன் எனர்ஜி என்று சொல்லி நம்ம வரையறுக்கலாம். அப்போ ஒரு வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். பட் இங்கே ஆனையான் ஃபார்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க, தவறு. கேட்டையான் தான் ஃபார்ம் ஆகும். சரி, கோவேலண்ட் பாண்டிங் எந்த இதுக்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்தா, கோவேலண்ட் பாண்டிங் என்று சொல்லப்படுவது சகப்பிணைப்பு. அதாவது இரண்டு எலமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து, நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல எலமெண்ட்ஸ்னு சொல்லும்பொழுது நம்ம மெட்டல்ஸ் எடுத்துக்கக்கூடாது, உலோகத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இரண்டு எலமெண்ட்ஸ் ஒன்று சேரலாம். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நான் மெட்டல்ஸ் நாம் எடுத்துக்கலாம். இந்த இரண்டு நான் மெட்டல்ஸ் அலோகங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு என்ன செய்யலாம், சக பிணைப்பை உண்டாக்கலாம். மியூச்சுவல் ஷேரிங். இதை பாருப்பா, நீ ஒரு எலக்ட்ரானை கொடு, நான் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறேன், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாமல் சகப்பிணைப்பை உண்டாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்யலாம், அவைகள் உண்டாக்கலாம். அதற்கு பெயர் தான் கோவேலண்ட் பாண்டிங். அப்போ லோ அயனைசேஷன் எனர்ஜிக்கும், சொல்லப்போனால் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் கோவேலண்ட் பாண்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போன கொஸ்டின் முன்னாடி கொஸ்டினில் நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்கை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். அடுத்த கேள்வியாக விச் பேர் would have the greatest ionic character? கீழ் காணப்படுகிற 4 பேர்ஸ் இருக்குது, 4 ஜோடிகள் இருக்குது. அந்த 4 ஜோடிகளில் எது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அயானிக் கேரக்டரை உண்டு பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் அண்டு ஹைட்ரஜன். கார்பன் அண்டு ஹைட்ரஜன் ரெண்டுத்துக்குமே வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதிக அளவுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ். அப்போ 2 நான் மெட்டல்ஸு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஹைட்ரஜனுக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி உண்டு கார்பனை விட. பட் அதை நாம் வந்து ரொம்ப அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அப்போ கார்பன் அண்டு ஹைட்ரஜன் இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து
கிரேட்டஸ்ட் அயானிக் கேரக்டர் இருக்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அவைகள் இரண்டும் சேர்ந்து சகப்பிணைப்பை தான் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்ததாக சோடியம் மற்றும் குளோரின். சோடியம் பார்த்திங்கன்னா சோடியம் ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணோம், குளோரின் Cl மைனஸை ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேறுபாடு மிக மிக அதிகம். ஆகவே சோடியம் மற்றும் குளோரின் இரண்டும் சேர்ந்து கிரேட்டஸ்ட் அயானிக் கேரக்டர் இருக்கிற அயனி பிணைப்பு இருக்கிற மூலக்கூறை ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்ததாக ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இரண்டுமே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கும். இதை இரண்டில் ஆக்சிஜனுக்கு சற்றே அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். இருந்தாலும் இவை இரண்டும் நான் மெட்டல்ஸ் அப்படின்றதுனால நாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துல சகப்பிணைப்பை வேண்டுமானால் எதிர்பார்க்கலாமே தவிர நாம் அயனி பிணைப்பை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததான் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் இவை இரண்டுக்குமே அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவைகள் நான் மெட்டல்ஸ் அப்படின்றதுனால இவைகளுக்கு இடையேயான அந்த பிணைப்பானது சகப்பிணைப்பில் தான் வந்து முடிவடையுமே தவிர அயனி பிணைப்பில் வந்து முடிவடையாது. ஆகவே சோடியம் மற்றும் குளோரினுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். மீதியெல்லாம் நமக்கு தவறான கூற்றுகளாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் அயனி பிணைப்பிலிருந்து மற்றும் அயனி பிணைப்பை பாதிக்கக்கூடிய காரணிகளிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்தோம். நாம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.